உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த போன் எங்கடா வச்சேன்? இவன் எதுக்குடா இப்ப போன் பண்றான்? அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. குட்டு, என்ன ப்ராப்ளம் சொல்லு. நாங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க, யாரும் இல்ல. அவதான் அங்க இருந்து ஓடிட்டால. நம்ம சொன்ன இடத்துக்கு போறோம். அதான் மலை பக்கத்துல. அங்க போய் நம்ம வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நீயா பாஸ்? சரி, நான் சொல்றத கேளு. ஷாலு என் கூட தான் இருக்கா. காருக்குள்ள உட்காந்துருக்கா. என்ன அவன் எப்பறம் உங்ககிட்ட மாட்டினா? அவளை நான் வழியில பார்த்தேன். அப்படியே கார்ல கூட்டிட்டு வரேன். இவர்கிட்ட போன் இருக்கு. சரி சரி, நீ இப்ப எங்க இருக்கன்னு சொன்ன? நான் வீட்டுக்கு போற வழியில இருக்கேன். நான் இப்ப அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் அவளை முட்டாளாக்கிட்டேன். நல்லா ஊர் சுத்தி காட்டிட்டு இருக்கேன். ஐயோ, எங்க போனாரு? கொலைக்கிட்டடா என் குட்டி புளிய. ஏய், நீ பெரிய ஆள் தான்டா, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குடா. ஏய், இங்க பாரு. சும்மா சொன்னேன்டா. இது பாரு, நம்ம சொன்ன இடத்துக்கு அவளை கூட்டு வந்துரு. நாங்களும் அங்கதான் வரோம், நீ அங்க வந்துரு. டேய், அவ கொஞ்சம் புத்திசாலி, எங்கேயாவது ஓடி போயிட போறா, பார்த்து ஜாக்கிரதை. சரி சரி. வா வா வா, வேலை முடிஞ்சது. வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். எவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓடிட்டு போறான். வண்டியில ஏறு. நல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் போல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க கூடாது. எனக்கு ஒருத்தர் தெரியும், கிட்னாப்பிங் கேசஸ்ல அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். பேங்க் ராபரியை சால்வ் பண்ணது அவர் தான், இன்ஸ்பெக்டர் ராகேஷ். கிட்னாப்பிங் கேசஸை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. கிட்னாப் பண்றவன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவனா தான் இருப்பான். ஐ மீன், வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள தான் இருப்பாங்களா. நல்ல வேளை இந்த கிழமை அப்ப அந்த வீட்டுல இல்லனா 50 லட்சத்துக்கு பதிலா ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பான். நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். 3 மணி நேரத்துல இந்த கேஸை சால்வ் பண்ணுவார். அவருக்கு ரெக்கார்ட் இருக்கு. உடனே அவருக்கு கால் பண்றேன். ஹலோ ராகேஷ், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ எங்களுக்கு மூணாவது மனுஷி. மாம், லட்சுமி மூணாவது மனுஷன் இல்ல. அவ அழுதுட்டு வந்திருக்கா. அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறீங்க. இதெல்லாம் நல்லது இல்ல. நானே லட்சுமி கிட்ட பேசிக்கிறேன். நீ மட்டும் இன்னைக்கு வெளியே போனேன்னா. மாமி, எனக்கு தெரியும் நீங்க என்னோட மாம். நான் எதை பண்ணாலும் நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. ஷாலு, ஷாலு, அப்ப இவங்க தான் கிட்னாப்பர்ஸா? எங்க கூட்டிட்டு போறாங்க? சரி, நானே போய் பார்க்கிறேன். ஷாலு, 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 ஜம்ப் பண்ணு, கார்ல இருந்து ஜம்ப் பண்ணு, சீக்கிரம் கார்ல இருந்து ஜம்ப் பண்ணு. என்ன நீ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க? கண்ணாடியை கீழே இறக்கிட்டு ஜம்ப் பண்ணு. ஏய் ஷாலு, முதல்ல கண்ணாடியை கீழே இறக்கு. ஓய், என்ன காப்பாத்த வந்திருக்கியா? ஏய், நான் ஒண்ணு காப்பாத்தலாம் வரல. லாங் டிரைவ் போயிட்டு இருந்தேனா, அப்ப உன்னை பார்த்தேன். சரி, உன்னையும் கூட்டு போலான்னு தான். கம் ஆன், வா, லாங் டிரைவ் போலாம். ஏய் ஷாலு, என்ன பேசிட்டு இருக்க நீ? கதவை திறந்து சீக்கிரமா ஜம்ப் பண்ணு. என்ன ஜம்ப் பண்ணவா? ஏன்னு கேக்குறேன். உன்னை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவன் ஒரு கிட்னாப்பர். அவன் கூட்டு போறான், நீ அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்க. தப்பிக்க வேண்டாமா? சீக்கிரம் கீழே குதி. ஒரு நிமிஷம், என்ன குரங்கு வாழெல்லாம் சொல்லாத. அதோட இவன் நல்ல பையன்தான். என் வீட்டுல டிராப் பண்ண போறான். அவன் ஒண்ணும் நல்ல பையன் இல்ல ஷாலு. அவன் ஒரு கிட்னாப்பர். உன்னை கிட்னாப் பண்ணாங்கல்ல, அதுல இவனும் ஒருத்தன் தான் ஷாலு. இல்ல. ஹலோ பிரதர், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இவன் என் பக்கத்து வீட்டு பொண்ணு. நான் ஏன் இவளை கிட்னாப் பண்ண போறேன்? அவன் கிட்ட சொல்லு. ஆமா, அந்த பின்னி ஆண்டி இருக்காங்கல்ல, பக்கத்து வீடு, அவங்க பையன் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறான், அவ்வளவுதான். ஓ, ஓகே, இவன் அவங்களோட பையன் தான் இல்ல? ஓகே, லொடலொடன் பேசிட்டு இருப்பாங்களே. ஓகே. தம்பி, ஒரு நிமிஷம். வணக்கம், நைஸ் டு மீட் யூ. சரி, எனக்கு ஒரு டவுட். நீ இவ்ளோ நல்ல பையனா எதுக்கு நீ 2 நம்பர் பிளேட் போட்டிருக்க? பக்கத்து வீட்டு பையா, டெல் ஹர். ஷாலு, நீ சரியான வாலு.
என்னாச்சு உனக்கு? அவன் ஒரிஜினல் நம்பர் பிளேட்டை மறைச்சு வச்சிருக்கான். அவன் ஒரு கிட்னாப்பர். நீ சீக்கிரமா ஜம்ப் பண்ணு. அவன் சொல்றது உண்மையா? ஆ! இல்ல இல்ல போய் சொல்றான். ஆ, அவங்கிட்டே கேளு. அவன் உண்மையை தான் பேசுவான். வெரி குட். அவனே நம்பு. என்ன நம்பாத. உனக்காக நான் தான் கார் ஓட்டிட்டு வரேன். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்யறது? ஒரு வேலை பண்றேன், குட்டுக்கு ஃபோன் பண்றேன். அவனும் பல்விந்தர் கூட தானே இருப்பான். பல்விந்தர் கூட டாக் பண்ண வைப்பான். ஆயுஷ், இவன் என் பக்கத்து வீட்டு பையன். இவன் நல்ல பையன். இவன் எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணணும்? என்ன டிராப் பண்ண கூட்டிட்டு போறான். கடவுள் எல்லாருக்கும் மூளையை கொடுக்கும்போது நீ எங்க போயிருந்தியோ தெரியலையே. நீ ஓவரா பேசிட்டு போற. ஆஹா, கை நீட்டி வர பேசுறாளே. இவள என்ன பண்றது? இங்க பாரு ஷாலு, உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா கண்ணு இருக்குல்ல, வழிய பாரு. இது என்ன உங்க வீட்டுக்கு போற வழியா? இல்ல இல்ல ஷாலு, அவன் வேற எங்கேயோ கூட்டு போறான். நீ உட்கார்ந்து ஜாலியா போயிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ பார்த்தல்ல, விஷயம் தெரிஞ்ச உடனே பயந்து போய் வண்டியை நிறுத்திட்டான் பாரு. ஷாலு, காண்ட் யூ see? அட கடவுளே, இவன் கிட்ட போன் இருக்கு. இவனும் கரெக்டா தான் சொல்றான் போல. கரெக்டா தான் சொல்றேன். இறங்கு இறங்கு வாலு, சீக்கிரம். ஷாலு நில்லு. ஷாலு இங்க வா. வாடா வா. கைய விடு. ஏய், கைய விடுன்னு சொல்றல. ஆயுஷ், அவள விடுறா. ஏய் கிட்ட வராத. கிட்ட வரக்கூடாதா? வண்டியிலே உட்காரவா? அப்படின்னா என்ன? வீட்டுக்கே போயிடுவா. உட்காருன்னு. கேட்டா நீ எல்லாம் ஒரு பக்கத்து வீட்டுக்கார பையனா? உன்னை பார்த்தாலே கடுப்பாகுது. நீ யாரா வேணாரு? உன்னை பாக்கிறதுக்கு நான் வந்தேன். எங்க இருந்து நான் வண்டி ஓட்டிட்டு வரேன்? திரும்ப போணுமா? இங்க பாரு, அவளை விடு 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 விடு. ஏய் கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. அது நம்ம கார் தானே? ஆமா. ஆயுஷ், இவன் எப்படி குறுக்கல வந்தா? இவன் சும்மாவே விடக்கூடாது. இத பாரு, கொஞ்சம் மெதுவா வண்டி ஓட்டு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இத கொஞ்சம் கட்சிக்குள்ள ஊத்துடா. ஒரு நிமிஷம். ஸ்லோ பண்ணு. ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம்பா. இத பாரு, நான் ஒரு காரியத்துல இறங்கிட்டேன்னா அதை முழுசா பண்ணாம நான் பின்வாங்கவே மாட்டேன். இத பாரு, நீ ஏதாவது சொல்லி எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வை, இந்த கத்தி எடுத்து இவன் கழுத்து அறுப்ப, நீ உட்காந்து அழுவ. எனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அதிகமாகும். புரியுதா? வண்டி ஏறா, வண்டி எடு எடு. ரிங் போயிட்டே இருக்கு. போன் எடுறா மைண்ட்லெஸ் குட்டு. டே குடு, எதிர்க்க லட்சுமி ஏதாவது தெரியறாள பாரு. எங்கேயுமே தெரியல. நல்லா கவனமா போற. இங்கே ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க போறா. அதெல்லாம் எங்கேயும் ஒழியல. இடமே ரொம்ப காலியா இருக்கு. ஒரு கொசு பறந்தாலும் தெரியும், லக்ஷ்மி இருந்தா தெரிய மாட்டாளா? அச்சச்சோ, இந்த கிறுக்கங்கிட்டயா ஏமாந்த? என்ன என்ன கிறுக்கங்கிட்ட ஏமாந்த? தோ குட்டு பட்டி நீ ஏதோ சொல்றாங்களே, இவனை போய் நீ நம்பிருக்க. அதோட இங்க வந்திருக்க. and I can bet ஒரு ஆள் கூட இங்க இல்ல. அவன் கூப்பிட்டு வந்தா நீயும் வந்துட்ட. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.